அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 25ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். நாட்டின் மிக நீண்ட சுற்றுவட்ட பாதை ரயில் சேவை தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் எடோகவா வார்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த புராணிக் யோகேந்திரா வெற்றி பெற்றுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய்க்கு எதிராக பாலியல் புகார் தெரிவிக்கப்பட்ட வழக்கில் 3 நீதிபதிகள் குழு விசாரணை நடத்த உள்ளது. இந்த குழுவின் தலைவர் S.A. போப்டே. இலங்கையில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகளில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட தற்கொலை தாக்குதல் மற்றும் குண்டு வெடிப்புகளுக்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. கத்தார் டோஹாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள போட்டியில் திருச்சியைச் சேர்ந்த கோமதி 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கம் வென்றுள்ளார். ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பஜ்ரங் பூனியா 65 கிலோ பிரிஸ்டல் எடைப்பிரிவில் தங்கம் வென்றுள்ளார். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பவர் லிஃப்டிங் சாம்பியன் போட்டி மகளிர் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த ஆர்த்தி அருண் தங்கம் வென்றுள்ளார். ஸ்வச்சா பக்வாடா அவார்ட் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக சுரங்க மீன் அருங்காட்சியகம் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. உலக நோய் தடுப்பு வாரம் ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. தேனி மாவட்டம் மேகமலை வன உயிரின சரணாலயத்தை புலிகள் சரணாலயமாகவும், இடுக்கி மூணாறு அருகில் உள்ள வனப்பகுதியை யானைகள் சரணாலயமாக மாற்ற தமிழக வனத்துறை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேசிய குடிமைப்பணிகள் தினம் ஏப்ரல் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். அமெரிக்கா எந்த நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய உலக நாடுகள் அனைத்திற்கும் தடை விதித்துள்ளது? ஸோ அமெரிக்கா எந்த நாட்டில் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய உலக நாடுகள் அனைத்திற்கும் தடை விதித்துள்ளது? ஈரான். ஸோ ஈரான் நாட்டிலேருந்து எந்த நாடுகளுமே கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கிறாங்க. எப்போலேருந்து அப்படின்னா மே 2ஆம் தேதியிலேருந்து யாரும் இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஸோ ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? PV சித்ரா. ஸோ PV சித்ரா அப்படிங்கிற ஒரு வீராங்கனை தான் இந்த கத்தாரில் தோஹா நகரில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்றுக்கிறாங்க. ஆல்ரெடி கோமதி பார்த்திங்க அப்படின்னா 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்றுக்கிறாங்க. அதே மாதிரி டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம இந்தியா 3 தங்கங்கள் வாங்கியிருக்குது. அதில் 2 இந்த ஓட்டப்பந்தயத்தில் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக குண்டு எறிதலில் பால் சிங் தூர் அப்படிங்கிறவங்க தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. டோட்டலாக பதக்கங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, அதாவது இந்த ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்ம இந்தியாவோட பதக்கங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 17 அப்படின்னு சொல்லலாம். 3 தங்கம், 7 வெள்ளி, 7 வெண்கலம். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 74 கிலோ பிரிஸ்டல் பிரிவில் வெள்ளி வென்றவர் யார்? ஸோ ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 74 கிலோ பிரிஸ்டல் எடைப்பிரிவில் வெள்ளி வென்றவர் யார்? அமித் தன்கர். ஸோ அமித் தன்கர் தான் இந்த ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 74 கிலோ பிரிஸ்டல் பிரிவில் வெள்ளி வென்றிருக்கிறாங்க. இந்த ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா சீனாவில் ஷியான் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்றிருக்குது. ஆல்ரெடி இந்த மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் பஜ்ரங் புனியா தங்கம் வென்றிருக்கிறாங்க. ATP ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி 2021 முதல் 2025 வரை எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ATP ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி 2021 முதல் 2025 வரை எங்கு நடைபெற உள்ளது? இத்தாலி. ஸோ இத்தாலியில் தான் இந்த ATP ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி 2021லேருந்து 2025 வரைக்கும் நடைபெற உள்ளது. இத்தாலியில்
தூரின் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்து நடைபெற உள்ளது. 2009 முதல் எங்கே நடைபெற்று வந்துச்சு அப்படின்னா லண்டனில் நடைபெற்று வந்துச்சு. ஸோ 2021 2025 வரைக்கும் அதாவது 2021 2025 வரைக்கும் இத்தாலியில் நடைபெற போகுது. டோட்டலாக இந்த டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பேர் வந்து கலந்துக்குருவாங்க. டோட்டலாக 8 பேர் வந்து கலந்துக்குருவாங்க. வர்த்தக வழித்தட மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ வர்த்தக வழித்தட மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சீனா. ஸோ சீனாவில் தான் வர்த்தக வழித்தட மாநாடு வந்து நடைபெற உள்ளது. அதாவது இன்றைக்கி வந்து நடைபெற்றுக்கிறோம். இந்திய அமெரிக்க கலைக்கழகத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்திய அமெரிக்க கலைக்கழகத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விகாஸ் கண்ணா. ஸோ விகாஸ் கண்ணா தான் இந்திய அமெரிக்க கலைக்கழகத்தோட பிராண்ட், அதாவது விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதாவது இண்டோ அமெரிக்கன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இண்டோ அமெரிக்கன் ஆர்ட்ஸ் அல்லது IAAC அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1998 வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. சைபர் டிஃபென்ஸ் இன்சூரன்ஸ் அறிமுகம் செய்துள்ள வங்கி எது? ஸோ சைபர் டிஃபென்ஸ் இன்சூரன்ஸ் என்ற புதிய இன்சூரன்ஸை அறிமுகம் செய்துள்ள வங்கி எது? SBI. ஸோ SBI பேங்க் தான் சைபர் டிஃபென்ஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. அதாவது இணைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைபர் டிஃபென்ஸை வந்து இவங்க தான் முதல் முறையாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது இதுக்குரிய இன்சூரன்ஸை. ராமாயண கருத்திலான அஞ்சல் தலை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? ஸோ ராமாயண கருத்திலான அஞ்சல் தலையை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியா நாடு தான் நம்ம இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடைப்பட்ட ஒரு 70 ஆண்டுகால நட்புறவை போற்றும் விதமாக இந்த ராமாயண கருத்திலான ஒரு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆங்கில மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆங்கில மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 23. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவங்களோட டெத் டே ஏப்ரல் 23. ஸோ அந்த தினத்தில் வந்து ஆங்கில மொழி தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கர்ணம் சேகர். ஸோ கர்ணம் சேகர் தான் MD மற்றும் CEO வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. செவ்வாய் கிரகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை படம் பிடித்து அனுப்பிய விண்கலம் எது? ஸோ செவ்வாய் கிரகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை முதலில் படம் பிடித்து அனுப்பிய விண்கலம் எது? இன்சைட். ஸோ அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த நாசாவோட இன்சைட் விண்கலம் தான் இந்த செவ்வாய் கிரகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை வந்து முறையாக படம் பிடிச்சு அனுப்பியிருக்குது. எப்போ இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து இந்த செவ்வாய் கிரகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. இன்சைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்போ அனுப்புனாங்க அப்படின்னா மே 5 2018 வந்து அனுப்புனாங்க. இன்சைட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா இன்டீரியர் எக்ஸ்ப்ளோரேஷன் யூசிங் seismic investigations geodesy and heat transport. ஸோ இதுதான் இந்த இன்சைட்டுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன். உலகின் முதல் மிதக்கும் அணுசக்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ உலகின் முதல் மிதக்கும் அணுசக்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ரஷ்யா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய நடப்பு நிகழ்வுகள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட முதல் மிதக்கும் அணுமின் நிலையமான அகடமிக் லோமோனோசோவ் அப்படிங்கிற இந்த அணுமின் நிலையம் தான் ரஷ்யாவில் முதல் முறையாக மிதக்கும் அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. உலக மலேரியா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக மலேரியா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 25. ஸோ ஏப்ரல் 25ஆம் தேதி தான் உலக மலேரியா தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஜீரோ மலேரியா ஸ்டார்ட்ஸ் வித் மீ.
காரியா ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஸோ காரியா ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? திரிபுரா. ஸோ திரிபுரா மாநிலத்தில் தான் இந்த காரியா திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது. இது ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி கொண்டாடுற ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். மலேரியாவுக்கான தடுப்பூசி ஆர்டிஎஸ்ஐ முதலாக எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ மலேரியாவுக்கான தடுப்பூசி ஆர்டிஎஸ் முதலாக எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? மாலவி. ஸோ மாலவியில் தான் முதல் முறையாக இந்த மலேரியாவுக்கான தடுப்பூசி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். WHO தான் இதை வந்து அறிமுகம் செய்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா கானா கென்யா, அதாவது அடுத்து வந்து கானா கென்யாவுக்கு வந்து இது வந்து போகும். ஃபஸ்ட்டு எது அப்படின்னா மாலவி தான், ஆப்பிரிக்க நாடு மாலவி. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். இந்தியாவில் கார்டு இல்லாமல் பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்துள்ள வங்கி எது? SBI. உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சௌமியா சுவாமிநாதன். இன்றைய கேள்விகள், டைகர் உமன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ டைகர் உமன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இரண்டாவது கேள்வி, வெஸ்ட் நைல் வைரஸ் இந்தியாவில் எங்கு கண்டறியப்பட்டது? ஸோ வெஸ்ட் நைல் வைரஸ் இந்தியாவில் எங்கு கண்டறியப்பட்டது? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.